சிஎஸ்கே அடுத்து என்ன செய்யணும்? ஒரு பயங்கரமான வெற்றி மும்பை இந்தியன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக கிடச்சதை வச்சு அடுத்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த சமயத்தில் சிஎஸ்கே மீண்டும் படுதோல்வி அடைஞ்சிட்டாங்க. பிச் அவங்க எதிர்பார்க்காத மாதிரி இருந்ததுனால அடுத்தடுத்த விக்கெட்ஸ் லூஸ் பண்ணி வெறும் 158 ரன் மட்டும்தான் அடிச்சிருந்தாங்க சிஎஸ்கே. அதனால எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நிதானமாக 17வது ஓவர்லேயே குஜராத் டைட்டன்ஸ் அவங்களுடைய சக்ஸஸை டேஸ்ட் பண்ணிட்டாங்க. சாய் சுதர்ஷன் ரொம்ப அருமையாக பேட்டிங் பண்ணி குஜராத்துக்கு சக்ஸஸ் வாங்கி கொடுத்துட்டாரு. இந்த டீம் பவுலிங் பேட்டிங் அப்படின்னு எல்லா ஏரியாலையும் கலக்கிட்டாங்க. பவுன்ஸ் ஜாஸ்தியாக இருந்ததுனால அதை சிஎஸ்கே எதிர்பார்க்காதனால அவங்க எடுத்த டெசிஷன் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாதனால படுதோல்வி அடைஞ்சிட்டாங்க. குஜராத் அவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலர்ஸை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சிராஜ் ஆகட்டும் ரபடாவாகட்டும் 2 பேருமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக பவுலிங் பண்ணாங்க. அவங்க பவுலிங்கில் ஸ்விங் நல்லா கிடச்சிச்சு. அவங்களுடைய ஹைட்டும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுனால விக்கெட்ஸ் ஃபாஸ்ட்டாக விழுந்துருச்சு சிஎஸ்கேக்கு. முதல்ல 2 விக்கெட் விழுந்ததுமே சர்ஃபராஸ்கான இறக்குவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. இது ஒரு பவுலரை வேஸ்ட் பண்ணிச்சுன்னு தான் சொல்லணும். சிஎஸ்கே ஏன் இந்த டெசிஷன் எடுத்தாங்கன்னா, அவங்களுக்கு பிரவிஸும் வேணும், சிவம் துபேயும் வேணும் மிடில் ஆர்டர்ஸில் விளையாடுறதுக்கு. ஏன்னா அவங்க 2 பேருமே ஸ்பின்னர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக நல்லா விளையாடுவாங்க. ஸோ அதனால அவங்கள பவர் பிளேயில் இறக்காமல் சர்ஃபராஸ்கான இறக்கியிருக்காங்க. இதை அவங்க ஃபஸ்ட்டே கரெக்டாக பிளான் பண்ணி இருந்தாங்கன்னா கார்த்திக் சர்மாவுக்கு பதிலாக வேறு யாரையாச்சும் பிளேயிங் 11க்குள்ளே கொண்டு வந்திருக்கலாம். முகேஷ் சௌத்ரி இல்லாததும் ஒரு லாஸ் தான். பொதுவாக வின்னிங் காம்பினேஷனை மாற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சிஎஸ்கே அதை மாற்றிருக்காமல் இருந்திருக்கலாம். ஏற்கனவே லோ ஸ்கோர், அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு பவுலிங் டைட்டாக போடணும். ஸோ இது பவுலர்ஸ்க்கு தான் ப்ரெஷரை ஜாஸ்தியாக கொடுக்கும். அதுக்கான கண்ட்ரோல் அவங்களுக்கு கிடைக்காதனால விக்கெட்ஸ் எடுக்க முடியல. இந்த தடவை மற்ற பேட்டர்ஸ் விளையாடாத சூழ்நிலையில் ருத்துராஜ் 74 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. அவர் ஃபார்முக்கு ரிட்டர்ன் ஆகிருக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னாலும் அவருடைய கேமை கொஞ்சம் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருந்தா, இன்னும் ஒரு 15 to 20 ரன்ஸ் அதிகமாக எடுத்திருந்தா சேஸ் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்திருக்கும் குஜராத் டைட்டன்ஸ்க்கு. அடுத்ததாக சிஎஸ்கே என்ன செய்யணும்? எப்படினாலும் தோனி திரும்ப வரமாட்டாருங்கிறது தெரிஞ்சு போச்சு. சர்ஃபராஸ் கானா இல்லை உர்வில் பட்டேலா அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணிவிட்டு இன்னொரு பிளேயரை இம்பாக்ட் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். கரெக்டாக பிளான் பண்ணி நெக்ஸ்ட் மேட்ச் ட்ரை பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கணும். இம்பாக்ட் பிளேயரை 4வது ஓவரில் இறக்குறது கண்டிப்பாக நல்ல முடிவாக இருக்காது. இது ஒரு பொதுவான கருத்து. வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த சிஎஸ்கே எப்படி விளையாடுறாங்கன்னு. கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.